இன்னைக்கு பிஎஃப்ல உள்ள ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை பிஎஃப்ல எப்படி சேஞ்ச் பண்றது? இது நிறைய பேருக்கு உள்ள டவுட். நிறைய பேருக்கு இந்த டவுட்டை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லியும் தெரியாது. பிஎஃப் பொறுத்தன பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நான் தரேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎஃப்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த கம்பெனில உங்க எம்ப்ளாயி சைட்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை பிடிப்பாங்க, எம்ப்ளாயர் சைட்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை போடுவாங்க. இது ரெண்டுமே உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போகும். இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டுக்குள்ள போறத ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வருஷம் வருஷம் ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிஎஃப்ல அகாமடேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்ப தேவையோ அப்போ இந்த பிஎஃப் அமௌண்ட்டை நீங்க வித்ரா பண்ணிருக்கலாம். இப்ப நிறைய பேர் வித்ரா பண்ண மச்ச ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னோட டேட் ஆஃப் பர்த் பிஎஃப்ல கரெக்டா அப்டேட் ஆகல. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோல நான் ஃபுல் டீடைல்ஸும் ஷேர் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா எல்லாருக்குமே புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி லாகின் போயிட்டு அங்க உங்க யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணி சைன்இன் பண்ணி உள்ள போயிடுங்க. சப்போஸ் நீங்க சைன்இன் ஆகல, உங்களுக்கு பாஸ்வேர்டு எரர்னு காட்டுதுன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்படி உங்களுக்கு யூஏஎன் நம்பரே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுன்னா இங்க கீழே பாத்தீங்களா நோ யுவர் யூஏஎன் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த நோ யுவர் யூஏஎன் நம்பர் மூலியமா உங்க யூஏஎன் நம்பரை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க லாகின் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் மேல நிறைய டேப் இருக்கும். ஹோம், வியூ, அக்கவுண்ட், ஆன்லைன் சர்வீஸ்ன்னு சொல்லி. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் உங்க டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட கேஒய்சி கரெக்டா அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியே ஆகணும். இதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இந்த இடத்துல தான் பெரிய தப்பு பண்ணுவாங்க. கேஒய்சியை ப்ராப்பரா அப்டேட் பண்ணாத விட்டுருவாங்க. இதனால அவங்க பிற்காலத்துல பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட மச்ச நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல இருக்கிற 5 டேப்ல நம்ம மேனேஜ் அப்படின்னு சொல்ற டேபுக்கு போறோம். அந்த மேனேஜ் அப்படின்னு சொல்ற டேபுக்கு போனோடனே அதுல ஒரு 5 டீடைல்ஸ் காட்டுது பாத்தீங்களா? பேசிக் டீடைல், கான்டாக்ட் டீடைல், கேஒய்சி, இ நாமினேஷன், மார்க் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி காட்டுது. இதுல நம்ம கேஒய்சியை மட்டும் எடுக்க போறோம். கேஒய்சினா என்ன? நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த கேஒய்சியை மட்டும் நம்ம எடுத்துட்டு இந்த கேஒய்சிக்குள்ள கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா இப்படி ஒரு டீடைல்ஸ் உங்களுக்கு காட்டும். கேஒய்சில நீங்க முக்கியமான டீடைல்ஸ் என்னென்ன அப்டேட் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட பேங்க் டீடைல்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே உங்களோட பிஎஃப்ல கரெக்டா அப்டேட் ஆயிருக்கணும். இப்ப பேங்க், பேனு, ஆதார், பாஸ்போர்ட் ஓகேவா? ஸோ இதுல கரண்ட்லி ஆக்டிவ் கேஒய்சின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த கரண்ட்லி ஆக்டிவ் கேஒய்சில உங்களோட இந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த டீடைல்ஸ் கரெக்டா இருந்தாதான் அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு சேஞ்ச் ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த டீடைல்ஸ் கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அடுத்து திருப்பி நம்ம மேனேஜ் சொல்ற ஆப்ஷன் தான் போறோம். அந்த மேனேஜ் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன்ல இந்த தடவை நம்ம கேஒய்சி போறது இல்ல, நம்ம பேசிக் டீடைல்ஸை சூஸ் பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி உங்க இப்போ இபிஎஃப்ஓ லாகின்ல போயிட்டு மேனேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. மேனேஜ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு பேசிக் டீடைல்ஸ்குள்ள போயிடுங்க. இப்ப இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இதுல டீடைல்ஸை மாடிஃபை பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுல என்னென்ன டீடைல்ஸ்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட நேமை நீங்க சேஞ்ச் பண்ணலாம், உங்க டேட் ஆஃப் பர்த்தை நீங்க சேஞ்ச் பண்ணலாம், நீங்க என்ன ஜெண்டர், மேல், ஃபீமேல் இல்ல டிரான்ஸ்ஜெண்டர், இதுல நீங்க ஜெண்டர் சேஞ்சும் நீங்க கொடுக்கலாம். உங்களோட கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி டீடைல்ஸை நீங்க கொடுத்தே ஆகணும். இப்ப ஒரு சில பேர் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, கம்பெனி க்ளோஸ் ஆயிருக்கும். க்ளோஸ் ஆயிட்டு இவங்க அந்த கம்பெனில இருந்து வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு என்னோட பிஎஃப் அமௌண்ட்டை நான் வித்ரா பண்ண முடியல, என் நேமை சேஞ்ச் பண்ணும், என் டேட் ஆஃப் பர்த்தை சேஞ்ச் பண்ணும், என் ஜெண்டர் சேஞ்ச் பண்ணும், இதெல்லாம் தப்பா இருக்கு, அதனால எனக்கு பிஎஃப் அமௌண்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்க. இதுல போயிட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே போட்டுருங்க. நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க போட்டுட்டு இஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் க்ளோஸ், அதாவது உங்க கம்பெனி க்ளோஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் கம்பெனி க்ளோஸ் ஆயிருக்குன்னா அப்போ எஸ் அப்படின்னு சொல்லி டீடைல்ஸை கொடுத்துருங்க. எம்ப்ளாயர் டீடைல்ஸ் கேட்கும். எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா கம்பெனியுமே இதுல இருக்கும். ஸோ இஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் க்ளோஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதை முடிச்சுட்டு உங்களோட எம்ப்ளாயி டீடைல்ஸ் கொடுத்துட்டு அப்டேட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க.
இந்த அப்டேட் டீடைல்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க வேலை இன்னும் 2 மடங்கு ரொம்ப ஈஸியா ஆயிடும். ஸோ இந்த அப்டேட் டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து அது யாருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்க கம்பெனில உள்ள பிஎஃப் பார்த்துக்கிற ஒரு டீம் இருக்கும். மேபி உங்க ஹெச்ஆர் டீமா இருக்கலாம், இல்ல ஃபினான்ஸ் டீமா இருக்கலாம். எந்த டீமா வேணாலும் இருக்கலாம். அந்த டீமுக்கு இந்த மெசேஜ் போய் சேர்ந்துரும். இந்த மெசேஜ் போய் சேர்ந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப ஆ, முக்கியமான விஷயம் வந்து இந்த இடத்துலயும் நிறைய பேர் பண்றதுக்கான தப்பான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா கம்பெனி சைடுல என்ன பார்ப்பாங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டுல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் தானே இவன் இங்க போட்டுக்கணும். ஏன் தப்பான டேட் ஆஃப் பர்த்தை போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த யோசனையாலே அவங்களால ப்ராப்பரா வந்துட்டு அப்ரூவ் பண்ணாத விட்டுருவாங்க நீங்க கொடுத்த ரெக்வெஸ்ட்டை. ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, டைரக்டா உங்க கம்பெனில யாரு வந்து பிஎஃப் பார்த்துருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் பேசுங்க. என் யூஏஎன் நம்பர் வந்து இதுதான். நான் வந்து இப்போ வந்து என் டேட் ஆஃப் பர்த்துக்கு சேஞ்ச் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்க எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும், இல்ல பெரிய ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுனீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸை எடுத்து வேலிடேட் பண்ணி பார்ப்பாங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து அது கரெக்டான டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா, அவங்க டைரக்டா போயிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. எந்த ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. இந்த பேசிக் டீடைல்ஸ்லாம் நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்யும்போதே நீங்க கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனிய விட்டு வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டு 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு, என் டேட் ஆஃப் பர்த் நான் தப்பா இருக்கே. இப்ப நான் என்ன பண்றது தெரியலன்னு கேட்டா, அந்த கம்பெனியும் இருக்காது. அந்த கம்பெனில வேலை செஞ்ச யாருமே இருக்க மாட்டாங்க. அதோட பிஎஃப் அமௌண்ட் வந்து கம்ப்ளீட்டா காலியாயிடும். ஸோ நெறைய பேர் வந்து இது மாரி ரொம்ப தவிக்கிறவங்க ரொம்ப அதிகமான பேரு. ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களோட டேட் ஆஃப் பர்த்த நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, இருக்கிறதுலயே ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல என்ன வெர்ஷன் என்ன 2017 போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். 2017 இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் பிஎஃப்ல வரல. நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல இருக்க டேப் வேணா டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலா தான் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை யாருமே உங்களுக்கு சொல்லவும் மாட்டாங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை நீங்க டெய்லியும் பிஎஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, இல்ல பிஎஃப்ல எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்க வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.